நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் விஷயத்தில், அதாவது ஈரானுக்கு அதிரடியாக களத்தில் இறங்கி உதவி செஞ்சுருக்காங்க. அதுவும் போருக்கு நடுவே இந்தியா செஞ்ச இந்த சம்பவத்தை பார்த்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் இப்போ ஆடி போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்படி இந்தியா என்ன உதவி செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற தகவலை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்கன்னா மொத்த பவரையும் காட்டியிருக்காங்க இந்தியா. இந்தியாவுடைய இந்த செயல் உலக நாடுகளையே வியக்க வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பல நாடுகள் இந்தியாவை பார்த்து அப்படியே வாயடிச்சு போயிருக்காங்க. அப்படி இந்தியா என்ன செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற தகவலை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக, நடுக்கடல்ல திடீரென யூ-டர்ன் போட்டு இந்தியாவுக்கு திரும்பி இருக்கு ரஷ்யாவுடைய எண்ணெய் கப்பல். இதனால சீனா கடும் அதிர்ச்சியில இருக்கு. அதை பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து கடைசியாக பாத்தீங்க அப்படின்னா ஈரானுடைய தலையில ஒரு மிகப்பெரிய இடி விழுந்திருக்கு. இஸ்ரேல் தட்டி தூக்கியிருக்காங்க. மொசாத் போட்ட பக்கா பிளான் அப்படின்னே சொல்லலாம். அதை பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல Facebook, இன்ஸ்டாகிராம்லயும் நம்ம வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கோம். அங்கேயே நீங்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தி வர்றாங்க. இதனால ஈரான் மக்கள் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில தான் ஈரானுக்கு மருத்துவ உதவிகளை வழங்க இந்தியா முன் வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஈரானுக்கு உதவி செய்யும் வகையில பொதுமக்கள் நன்கொடை வழங்கவும் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கு. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் போர் புரிஞ்சிட்டு வர்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். மேலும் போர்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை வழங்குவதாக மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. இது தவிர இந்திய மக்கள் ஈரானுக்கு நன்கொடை கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதுக்கான அக்கவுண்ட் விவரமும் வெளியிடப்பட்டிருக்கு. இது தொடர்பாக இந்தியாவுக்கான ஈரானுடைய தூதரகம் தன்னுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்துல ஈரான்ல நடைபெற்று வரும் போர்னால பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்திய மக்கள் அளித்து வரும் ஆதரவுக்கும் மருத்துவ உதவிக்கும் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் தூதரகம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ஈரானுக்கு நன்கொடை வழங்க வேண்டிய அக்கவுண்ட் விவரங்களை இந்தியாவுக்கான ஈரான் தூதரகம் வெளியிட்டிருக்காங்க. மத்திய அரசுடைய அனுமதியுடன் இந்த விவரம் வெளியாகி இருக்கிறதாகவும், இதனால பொதுமக்கள் ஈரான் மக்களுக்கு உதவ நினைத்தால் அந்த வங்கி கணக்கு வழியாக நன்கொடை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி இந்தியாவுக்கான ஈரான் தூதரகம் முக்கிய எச்சரிக்கை ஒன்றையும் கொடுத்திருக்காங்க. அதுல ஈரானுக்கு நன்கொடை வழங்குவோர் இந்த வங்கி கணக்கு விவரத்தை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். பிற QR குறியீடுகள் மற்றும் UPI இணைப்புகளை நம்ப வேண்டாம். ஏன் அப்படின்னா அப்படியான ஒன்றை தூதரகம் அங்கீகரிக்கல. தூதரகத்தின் அதிகாரப்பூர்வ வங்கி கணக்கு இது மட்டும்தான். இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் தொடர்ந்து ஆதரவளிச்சுட்டு வரும் இந்திய மக்களுக்கு நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் இந்தியா ஈரானுக்கு இப்போ அள்ளி கொடுத்திருக்காங்க. போருக்கு நடுவே இப்போ ஏற்பட்ட மருத்துவ உதவிகளை இந்தியா செஞ்சிருக்கிறது இஸ்ரேல் அமெரிக்காவை அப்படியே ஆடி போக வச்சிருக்கு, நடுங்க வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு சம்பவத்தை தான் இந்தியா செஞ்சிருக்காங்க அப்படின்னே சொல்லணும். இந்தியா ஈரானுக்கு மட்டுமல்ல, இக்கட்டான காலகட்டத்தில் எந்த நாடுகள்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில், அது மருந்து பொருட்களாக இருக்கட்டும் அல்லது உணவுப் பொருட்களாக இருக்கட்டும், என்ன தேவையோ அத்தியாவசியமான பொருட்களை உடனடியாக எந்த ஒரு தயக்கமும் காட்டாமலும் அவங்க உதவி அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடியே ஓடோடி உதவி செய்யற ஒரே நாடு எது அப்படின்னா அது இந்தியா தான். அதைத்தான் இந்தியா மீண்டும் செஞ்சிருக்காங்க. இதுதான்ப்பா இந்தியாங்கிறத மீண்டும் மீண்டும் நிரூபிச்சுட்டு வராங்க. இதை பிரதமர் மோடி அவர்கள் திறம்பட செயல்பட்டு செஞ்சுட்டு வர்றாரு அப்படின்னு பலரும் இந்தியாவை பாராட்டிட்டு வர்றாங்க. உண்மையிலேயே இந்த செயல் இந்தியர்களாகிய நமக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. என்னதான் அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் மேல தாக்குதலை நடத்திட்டு இருந்தாலும் ஈரான்ல அங்கே பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே நம்முடைய மத்திய அரசு அவங்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் மருத்துவ உதவிகளையும் தேவையான மற்ற உதவிகளையும் செஞ்சுட்டு வர்றது உண்மையிலேயே நம்ம தலை வணங்க வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதே போல இன்னொரு விஷயத்திலையும் இந்தியா தரமான சம்பவத்தை செஞ்சிருக்காங்க. அதாவது மொத்த பவரையும் காட்டி இப்போ இந்தியா தம் பக்கம் இழுத்து இந்தியாவில் மட்டுமல்ல பல நாடுகள்லையும் அப்படியே வாயை பிளக்க வச்சிருக்காங்க. இந்தியாவை பத்தி பேசின அத்தனை நாடுகளுக்கும் சரியான மூக்கடை பொண்ணு கொடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஈரான் போர் உச்சத்தில் இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த போர் காரணமாக ஹார்முஸ் நீரிணை வழியாக எண்ணெய் கப்பல்கள் பயணிப்பது அப்படிங்கிறது ஒரு சவாலான விஷயமாக மாறி இருக்கு. இப்படி இருக்கையில தான் இந்திய எண்ணெய் கப்பல் ஒன்று இந்த ஹார்முஸ் நீரிணையை கடந்து குஜராத் சேர்ந்திருக்கு அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. இந்திய கொடியுடன் பயணித்த கச்சா எண்ணெய் டேங்கர் கப்பல் ஜட் லக்கி இன்னைக்கு குஜராத்துடைய முந்திரா துறைமுகத்தை வந்தடைஞ்சிருக்கு. கடந்த 3 நாட்களில் இந்தியா மூணாவது கப்பல் இதுவாகும். ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடைய புஜைரா துறைமுகத்தில் ஏற்பட்ட சுமார் 80,886 மெட்ரிக் டன் கச்சா எண்ணெயுடன் இந்த கப்பல் சேர்ந்திருக்கு. மத்திய கிழக்குல பதற்றம் உச்சகட்டத்தை அடைந்துள்ள சூழல்ல தான் இந்த வருகை முக்கியத்துவம் பெற்றிருக்கு. பிப்ரவரி 28 அன்னைக்கு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய கூட்டு தாக்குதலை தொடர்ந்து ஈரான் ஹார்முஸ் நீரிணை மூடினாங்க.
உலகின் மொத்த கச்சா எண்ணெய் விநியோகத்தில் 20% கையாளும் இந்த நீரிணை இந்தியா போன்ற நாடுகளுடைய எரிசக்தி பாதுகாப்புக்கு மிக முக்கியமானது. இது மூடப்பட்டதுனால இந்தியாவில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவும் அபாயம் எழுந்தது. இருந்தாலும் இந்த தடையை தாண்டி இதற்கு முன்னதாக MT சிவாலிக் மற்றும் MT நந்தாதேவி ஆகிய டேங்கர் கப்பல்கள் திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் இந்தியா வந்து சேர்ந்தாங்க. இந்த 2 கப்பல்களும் மார்ச் 13 அன்னைக்கு ஹார்முஸ் நீரிணையை பாதுகாப்பாக கடந்து சுமார் 92,712 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயுவை கொண்டு வந்தது. ஹார்முஸ் வழியாக இந்தியாவுடைய பாதுகாப்பான எண்ணெய் விநியோகத்தை உறுதிப்படுத்த பிரதமர் மோடி அவர்கள் ஐக்கிய அரபு அமீரக அதிபருடன் பேசியதை தொடர்ந்து இந்த கப்பல்கள் பாதுகாப்பாக வந்து சேர்ந்தது. இந்தியா ஈரான் வெளியுறவு அமைச்சர்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகள் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியானுடன் நடத்திய உரையாடல்களை அடுத்து இந்திய கொடியுடன் கப்பல்களை ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்ல ஈரான் அனுமதி கொடுத்தாங்க. மத்திய கிழக்கு மோதலால இந்தியா ரஷ்ய கச்சா எண்ணெய் பெறுவது போன்ற மாற்று வழிகளையும் பரிசீலனை செஞ்சுட்டு வர்றாங்க. இதற்கிடையில தான் கப்பல் போக்குவரத்து பொது இயக்குநரகம் ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா கப்பல் உரிமையாளர்கள், ஆள் சேர்ப்பு மற்றும் வேலைவாய்ப்பு சேவை உரிமை முகவர்கள் மற்றும் பாரசீக வளைகுடா பிராந்தியத்தில் இருக்கும் இந்திய தூதரகங்களுடன் இணைந்து நிலைமையை உன்னிப்பாக கண்காணிச்சுட்டு வர்றாங்க. சீரான கடல்சார் நடவடிக்கைகளை உறுதி செய்வதில் மத்திய அரசு தற்போது கவனம் செலுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜக்லக்கி கப்பல் வந்து 80,886 மெட்ரிக் டன் கச்சா எண்ணெயை எடுத்துக்கொண்டு வருது. இதை தூய்மைப்படுத்தணும்னா பெட்ரோல் வந்து 4.32 கோடி லிட்டரும் டீசல் வந்து 2.83 கோடி லிட்டரும் கிடைக்கும். இந்த அளவுக்கு பெட்ரோல் சுமார் 10 லட்சம் கார்களுக்கு போதுமானது, டீசல் சுமார் 5 லட்சம் லாரிகளுக்கு போதுமானது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தான் இந்தியா தன்னுடைய மொத்த பவரையும் காட்டி கச்சா எண்ணெயை இந்தியாவுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு, அந்த ஹார்முஸ் நீரிணையை கடந்து வர்றதுக்கு இந்தியா எந்த வழியிலெல்லாம் போய் நம்மளால பேசி அதை வந்து சுமூகமாக கொண்டுட்டு வர முடியுமோ அதையெல்லாம் செஞ்சு இப்போ 3 கப்பல்கள் இந்தியா வந்து சேர்ந்திருக்கு அப்படிங்கிறது உண்மையிலேயே பெருமைக்குரிய விஷயம் அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்கு. உங்களுடைய கருத்துக்களை தவறாம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெயுடன் சீனாவுக்கு புறப்பட்ட கப்பல் நடுக்கடல்ல திடீரென ரூட்டை மாற்றி இந்தியாவை நோக்கி வர தொடங்கியிருக்கு. இன்னும் 3 நாட்களில் இந்தியாவுக்கு இந்த கப்பல் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. எண்ணெய் கப்பல் திடீரென இந்தியாவுக்கு திரும்பியது சீனாவுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்றாக அமைஞ்சிருக்கு. சீனாவுக்கு போயிட்டு இருந்த ரஷ்ய எண்ணெய் கப்பலான அக்வா டைட்டன் தென்சீன கடல்ல தன்னுடைய பாதையை மாற்றிக்கொண்டு தற்போது இந்தியாவை நோக்கி விரைஞ்சிருக்கு. ஜனவரி இறுதியில் பால்டிக் கடல்ல இருந்து ஏற்றப்பட்ட யூரல்ஸ் கச்சா எண்ணெயுடன் இந்த கப்பல் வரும் 21ஆம் தேதி நியூ மங்களூரை வந்தடைய இருக்கு. ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்திட்டு வர்றாங்க. இதுக்கு பதிலடியாக அமெரிக்காவுடைய ராணுவ கட்டமைப்புகளை ஈரான் தாக்கிட்டு வருது. தற்போது அமெரிக்கா அனுமதி அளித்து இருக்கக்கூடிய சூழல்ல மீண்டும் ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா வந்து கச்சா எண்ணெய் கொள்முதலை அதிகரிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் சீனாவுக்கு சென்ற ரஷ்ய கப்பல் நடுக்கடல்ல யூட்டன் அடித்து இந்தியாவை நோக்கி வந்து கொண்டிருக்கு. அப்ராமாக்ஸ் அப்படிங்கிற இந்த கப்பல் முதல்ல சீனாவுடைய ரிஷாவோ துறைமுகத்தை நோக்கி பயணிச்சிருக்கு. அதுக்கப்புறமா மார்ச் மாத நடுப்பகுதியில் தென்கிழக்கு ஆசிய கடல் பகுதியில் தன்னுடைய திசையை மாற்றி இந்தியாவை நோக்கி பயணிக்க தொடங்கியிருக்கு. அமெரிக்காவுடைய சலுகையை தொடர்ந்து இந்திய சுத்திகரிப்பு நிறுவனங்கள் 30 மில்லியன் பீப்பாய்கள் ரஷ்யா எண்ணெயை வாங்கியிருக்காங்க. அண்மையில் இந்தியா தன்னுடைய கொள்முதலை குறைத்ததுனால ரஷ்யா கிட்ட இருந்து சீனா தான் அதிக அளவில் வாங்கிட்டு வந்துச்சு. தற்போது ஜப்பான் மற்றும் தென்கொரியா போன்ற நாடுகள் மீண்டும் ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் கொள்முதல் செஞ்சிருக்கிறதுனால சர்வதேச எண்ணெய் விலைகள் உயரும் வாய்ப்பு இருக்கு. இதற்கிடையில தான் சூசூயன் அப்படிங்கிற கப்பல் மார்ச் 25 அன்னைக்கு இந்தியாவுடைய சிக்கா துறைமுகத்தை அடைய இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கசாக் CPC ஃப்ரண்ட் கச்சா எண்ணெயுடன் ரஷ்யாவுடைய நோவரோசிக் பகுதியிலிருந்து புறப்பட்ட இந்த கப்பல் ஆரம்பத்தில் ரிசாவை நோக்கி சென்று மார்ச் மாத தொடக்கத்தில் இந்தியாவுக்கு திரும்பி இருக்கு. இந்த கப்பல் இப்போ இந்தியாவுக்கு யூட்டன் போட்டு வர்றது உண்மையிலேயே நம்முடைய பிரதமர் மோடி அவர்களையும் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களையும் பலரும் பாராட்டிட்டு வர்றாங்க. இதுதான் இந்தியா, இதுதான் நம்முடைய இந்திய பிரதமர், இதுதான் இவங்களுடைய திறமையே. எப்பேற்பட்ட கஷ்டமான காலம் வந்தாலும் அதற்கேற்ப செயல்பட்டு அதை நம்ம நாட்டு மக்களுடைய தலையில திணிக்காம எப்படியாவது வந்து அந்த ஒரு கஷ்டம் வர்றதுக்கு முன்னாடியே அதை சரி செஞ்சணும் அப்படின்னு இந்தியா பல வகையில யோசிச்சு அந்த செயலை சரியாக செஞ்சு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிச்சு தட்டி தூக்கிடுறாங்க. உண்மையிலேயே நம்முடைய இந்தியாவை பாராட்டியே ஆக வேண்டும் அப்படின்னு பலரும் வந்து தங்களுடைய வாழ்த்துக்களையும் நம்முடைய பிரதமர் மோடி அவர்களை பெருமையாகவும் பேசிட்டு வராங்க. உண்மை அதுதான் நண்பர்களே. நம்முடைய பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்றதுக்கு அப்புறம் இந்தியா எவ்வளவு பெரிய உயரத்துக்கு சென்றிருக்கு அப்படிங்கிறத நம்மளால சொல்லி மாளாது. அந்த அளவுக்கு இந்தியாவை கண்டு இப்ப பல நாடுகள் மிகுந்த மரியாதை வைக்கிற மட்டும் இல்லாம ஒரு பயத்தோட கலந்த மரியாதையும் வச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு மாற்று கருத்தே இருக்க முடியாது. கண்டிப்பாக இதை பத்தியும் நீங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நண்பர்களே, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதை தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, மத்திய கிழக்குல ஏற்கனவே தீவிரமடைஞ்சிருக்கும் போர் சூழல்ல புதிய அதிர்ச்சி தகவல் வெளியாயிருக்கு. ஈரான்ல இஸ்ரேல் விமானப்படை மேற்கொண்ட வான் தாக்குதல்ல
ஈரானுடைய முக்கிய அரசியல் மற்றும் ராணுவ தலைவர்கள் உயிரிழந்துள்ளதாக சொல்லப்படுறது சர்வதேச அளவுல பெரும் அதிர்வை ஏற்படுத்தியிருக்கு. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு வெளியிட்ட தகவலின்படி பார்த்தோம்னா ஈரானுடைய முக்கிய தலைவர்கள் ஒருவராக கருதப்பட்ட அலி லாரிஜானி அவர்கள் தாக்குதலில் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுது. அதே போல ஈரான் ராணுவத்துடைய முக்கிய தளபதிகள் ஒருவரான கோலம் ரெசா சுலைமானியும் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தெஹ்ரான் நகரை மையமாக கொண்டு தாக்குதல் நடைபெற்றதாக சொல்லப்படும் நிலையில திங்கட்கிழமை நள்ளிரவு முதல் செவ்வாய்க்கிழமை அதிகாலை வரை ஈரானுடைய முக்கிய ராணுவ தளங்கள் மீது இஸ்ரேல் போர் விமானங்கள் ஒருங்கிணைந்த தாக்குதலை நடத்தியதாக தகவல்கள் தெரிவிக்குது. குறிப்பாக ராணுவ முகாம்கள், ஏவுகணை தளங்கள் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள் குறிவைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இஸ்ரேல் தரப்புல வெளியிட்ட தகவலின்படி கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் ஈரானுடைய மேற்கு மற்றும் மத்திய பகுதிகளில் 200க்கும் மேற்பட்ட இலக்குகள் தாக்கப்பட்டிருக்கு. மொசாத் உள்ளிட்ட புலனாய்வு அமைப்புகளுடைய தகவல்களை அடிப்படையாக கொண்டு ஏராளமான இஸ்ரேலுடைய போர் விமானங்கள் இந்த தாக்குதல் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக சொல்லப்படுது. பாலிஸ்டிக் ஏவுகணைகள், வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் ஆயுத உற்பத்தி நிலையங்கள் உள்ளிட்ட முக்கிய ராணுவ கட்டமைப்புகள் சேதமடைந்ததாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. மேலும் ஷிரீஸ் மற்றும் அவாஸ் உள்ளிட்ட நகரங்களிலும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவிச்சிருக்காங்க. இந்த தாக்குதல்ல நூற்றுக்கணக்கான ஈரான் ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இஸ்ரேல் கூறிய இந்த தகவலை இதுவரைக்கும் ஈரான் அரசு அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யல. குறிப்பாக அலி லாரிஜானி மற்றும் கோலம் ரெசா சுலைமானி உயிரிழப்பு குறித்து எந்த உறுதியான அறிவிப்பும் வெளியாகல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தான் ஈரான்ல மக்கள் எழுந்து ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் அப்படின்னு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுடைய பேச்சு மேலும் பதற்றத்தை அதிகரிச்சிருக்கு. இது நேரடியாக ஈரானுடைய உள்நாட்டு அரசியலையும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்றாங்க. மத்திய கிழக்கில் நடைபெற்று வரும் இந்த மோதல் சாதாரண 2 நாடுகளுக்கு இடையிலான போராக இல்லாமல் உலகளாவிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பெரிய மோதலாக மாறிட்டு வருது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக எண்ணெய் சந்தை, சர்வதேச வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு சூழ்நிலைகள் மீது இதன் தாக்கம் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால உலக நாடுகள் இந்த நிலைமையை கவனமாக கண்காணிச்சுட்டு வர்றாங்க. இந்த நிலையில தான் இஸ்ரேலுடைய மொசாத் அமைப்பு ஈரான் அரசுக்கு எதிராக போராடி வரும் குழுக்களுக்கு ஆதரவளிப்பதாகவும் ஆட்சி மாற்றத்துக்கு திட்டமிடுவதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. ஈரானை பொறுத்த வரைக்கும் பிரதமர், அதிபர் உள்ளிட்டவர்கள் இருந்தாலும் அவர்கள் அதிகாரம் இல்லாதவர்களாக கருதப்படுறாங்க. ஈரானுடைய உயர் தலைவர்களாக கருதப்படும் மத குருக்களுக்கே முழு அதிகாரம் இருக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.